அன்பு நேயர்களே வணக்கம். நாம் கவியரசு கண்ணதாசன் மீது மிகுந்த பற்று உள்ளவன். இப்போ கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்களுக்கு முன்னால் இருந்தே அவருடைய பாடல்களிலே நான் மயக்கம் கொண்டவன். அந்த அழகு, அந்த கவிச்சுவை எல்லாவற்றிலும் எனக்கு மிகுந்த ஈடுபாடு. எத்தனையோ பட்டிமண்டபங்கள், எத்தனையோ தனி சொற்பொழிவுகள், இப்படி கண்ணதாசனை பற்றி நிறைய நான் ஆற்றி இருக்கின்றேன். அவரை பற்றிய பல கட்டுரைகளை பல நூல்களில் எழுதியிருக்கின்றேன். நான் அவரை நேரடியாக சந்தித்து உரையாடுகின்ற வாய்ப்பு எனக்கு இல்லை. ஆனால் அது முக்கியம் கிடையாது. பஞ்சு அருணாச்சலம் அவரோடு இருந்தவர். அவர் ஒரு விஷயத்தை ஒரு பேட்டியிலே சொன்னார். என்ன தெரியுமா சொன்னார்? கவிஞர் கூட நான் ரொம்ப அருகாமையிலே இருந்ததாலே, ஒரு 16 வயது, எனக்கு 16 வயது இருக்கும்போது நான் கவிஞரிடத்திலே உதவியாளரிடம், அந்த காலத்தில் பாசமலர்ல இருந்து பார்த்தீங்கன்னா பாடல்கள் கண்ணதாசன் உதவி பஞ்சு அருணாச்சலம் என்று இவர் சொல்ல சொல்ல எழுதக்கூடிய உதவியாளர்கள், நிறைய உதவியாளர்கள் இருந்தாங்க. அவர்கிட்ட இல்லாத உதவியாளர்கள் ராமகண்ணப்பன் கடைசியா அவர்கிட்ட இருந்தார். நிறைய உதவியாளர்கள் இருந்தாங்க. அவர்களெல்லாம் முன்னேறி விட்டார்கள். அதுதான் உதவியாளர்களாக இருந்து கடைசி வரை உதவியாளர்களாக இருக்கிறதெல்லாம் கண்ணதாசன் கிட்ட கிடையாது. அவர் கூட பணிபுரிந்த எஸ்.பி. முத்துராமன் உட்பட அவர் கூட இருந்திருக்கிறார். அவருடைய அந்த பத்திரிகைக்கு துணை ஆசிரியராக எல்லாம் இருந்திருக்கிறார். அப்படி நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த அந்த பஞ்சு அருணாச்சலம் சொன்னது, இந்த கோணத்தை நான் யோசனையே அப்படி பார்க்கிறேன். ஒரு விழாவில் அவர் சொல்றார், கண்ணதாசனை பற்றி நீங்கள் பேசுகின்ற பேச்சு எல்லாம் கவனிக்கின்ற பொழுது நான் ஏன் கண்ணதாசனுக்கு மிக அருகாமையில் இருந்தேன் என்று எப்பொழுது நான் நினைத்து சங்கடப்படுகிறேன் என்னார். அது ஒன்றும் தப்பு கிடையாது, அது எப்படி இருக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் வேணும் இல்லையா? ஆனா அவர் என்ன கோணத்துல சொல்றாருன்னா, நீங்கள் அவருடைய கவிதையினுடைய அழகு, அவர் பாடல்களினுடைய அழகு, அதிலே இருக்க உங்களை பாதித்த விஷயங்கள், நீங்கள் எப்படியெல்லாம் அவருடைய பாடல்களிலே ஆழங்கால் பட்டிருக்கிறீர்கள் என்பதையெல்லாம் இவ்வளவு பேர் பேசுகின்ற பொழுது, இந்த பாடல்களை எல்லாம் எழுதுகின்ற நேரத்தில் நான் அருகாமையில் இருந்து கண்ணதாசனுடைய திறமையை, அவருடைய பெருமையை உணரவில்லையே. ஒரு பொருள் பக்கத்திலே இருந்தா, இந்த கணவனை பார்த்தோம்னா ஊரெல்லாம் புகழ்வாங்க. ஆனா வீட்டுல மனைவி பார்த்தீங்கன்னா எல்லாம் திரும்பி பேசாம உட்காருங்க அப்படின்னு சொல்றதை நம்ம பார்த்துருக்கலாம். அங்க ஒன்னும் பருப்பு வேவாது. ஆனா ஐயோ எப்பேற்பட்டவர் இவர் அப்படின்ட்டு ஊரெல்லாம் கொண்டாடும். அதை போல நான் பக்கத்திலே இருந்தேன். அவர் சொல்ல சொல்ல பல அற்புதமான பாடல்களை எல்லாம் எழுதினேன். ஆனால் இப்பொழுது நீங்கள் சொல்லுகின்ற அந்த உணர்ச்சி, அந்த கவிஞர் எப்பேற்பட்டவர் ஒண்ணு இல்லைங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லக்ஷ்மண் சுருதி இசையமைப்புல ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சி பழைய பாடல்கள் பாடுறாங்க. அப்போ அந்த லக்ஷ்மண் சுருதியில அந்த பழைய பாடல் பாசமலர்ல கண்ணதாசன் ஒரு 25-30 வயசு இருக்கும்போது எழுதின ஒரு அற்புதமான பாட்டு, அந்த மலர்ந்து மலராத பாதி மலர் போல. கல்பனா அப்படிங்கிற ஒரு பெண் பாடகி, ராகவேந்திரனுடைய பெண், அப்புறம் டி.எம். சவுந்தரராஜனுடைய குமாரர் செல்வகுமார், டி.எம். செல்வகுமார், இவங்க 2 பேரும் பாடுறாங்க. அருமையா அப்படியே டிட்டோ இசையமைப்பு. எதிர்க்க உட்கார்ந்து கேட்கிறவங்க பாத்தீங்கன்னா, அப்ப அந்த பாடலை பாடிய பி. சுசிலா, பக்கத்துல எல்.ஆர். ஈஸ்வரி, இன்னும் நிறைய பேர், நடிகர்கள் நிறைய பேர் உட்கார்ந்து அந்த நிகழ்ச்சியை கேட்கிறாங்க. அதுல பல பேர் அந்த பாடலினுடைய வரிகளை கேட்டு கேட்டு கண்களிலே கண்ணீர் விடுகின்றார்கள். ஆனா அந்த பாடலை எழுதினவர் பஞ்சு அருணாச்சலம். அந்த பஞ்சு அருணாச்சலம் சொல்றாரு, அவர் எழுதுவார், அவர் அந்த மாதங்களில் காலங்களில் அவள் வசந்தம், கலைகளில் அவள் ஓவியம், இதை எடுத்து சொல்லும் பொழுது சொல்றாரு, அப்படியே கவிஞர் வருவார், விஸ்வநாதன் மெட்டு போடுவார், மெட்டு போட்டவனே அவர் சொல்லுவார், அவர் சொன்ன தத்தகாரத்துல காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, கூடவே எழுத முடியாதான், அவ்வளவு வேகமா சொல்லுவாராம். இவருக்கு எழுத முடியாம திடீர்னு பின்னாடி கேட்டா கடுமையான கோபம் வருமா. அது ரொம்ப நகைச்சுவையா பஞ்சு அருணாச்சலம் சொல்றாரு. என்னமோ அவர் குரல் வளையே பிடிச்சி நெரிச்சிட்ட மாதிரி அப்படி கோவப்படுவாரு. அதனால நான் என்ன பண்றேன்னா, அவர் வாங்கினது, அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் உள்வாங்கி கொண்டு நான் ஷார்ட் ஹேண்ட் எனக்கு தெரியாதா, நான் முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் காலம், வசந்தம், கலைகள், ஓவியம் அப்படின்ட்டு நான் எழுதி எழுதி அந்த பாட்டை பூர்த்தி பண்ணி கொடுப்பேன். ஆனா அப்பொழுது இப்பேற்பட்ட ஒரு கவிஞரா,
என்பது எனக்கு தெரியாம போயிடுச்சு. ஆனா அப்பதான் நான் நினைச்சுக்கிட்டேன். அப்ப அவர் என்ன பண்றார், ரொம்ப அருகாமையில் இருக்கிறவர்களுக்கு ஒருவருடைய மதிப்பு காலம்தான் சொல்லுமே தவிர நம்மால் அதை தெரிந்து கொள்ள முடியாது. அது ஒரு இயல்பான விஷயத்தை சொல்றார். பின்னாடி இல்லை, இப்போ அப்பாவை நினைச்சு அவருடைய பையன் அண்ணாதுரை கண்ணதாசன் போடுறது இருக்கட்டும், அவருடைய மகள் போடுவது இருக்கட்டும், பல விழாக்கள் நடத்துறது இருக்கட்டும், எவ்வளவு விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்ம தூரத்தில் இருந்து கோடிக்கணக்கான கண்ணதாசனுடைய ரசிகர்கள் அந்த கவிதையிலே ஈடுபட்டு, அந்த கவிச்சுவையிலே ஈடுபட்டு அற்புதங்களை எல்லாம் அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உணர்ச்சியின் வெளிப்பாடாதான் நான் சொல்றேன். ஆனா அப்படிப்பட்ட அந்த கண்ணதாசனுடைய மனவாசத்திலிருந்து அதெல்லாம் வெளியிடும் காலத்திலே மாஞ்சி படிச்சவன். ஆனா இப்போ ஒரு திருச்சி வேலுசாமி ஒரு பேட்டியில அது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி அது. ஆனா என்ன பாத்தீங்கன்னா, அந்த டைட்டில பாத்தீங்கன்னா, கண்ணதாசனை பற்றி எவ்வளவு ஒரு மோசமான ஒரு இமேஜ் நமக்கு சொல்லணுமோ, அவர் ஒரு பெண்களோடு ரொம்ப ஈடுபட்டு அவதான் சொன்னார, முத்தம் என்றும் மோகம் என்றும் சத்தமிட்டு புத்து கெட்டு போனது ஒரு காலம், ரத்தம் வற்றிய பின் வந்ததடி ஞானம் என்னதான் அவர் தான் எழுதி இருக்கிறாரு. அவர் கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணை இருப்பு அப்படின்னு அவரே டிக்ளேர் பண்ணிட்டார். அவர் ஏதோ மறைச்சார். இப்ப இந்த தலைப்பு மோசமான ஒரு தலைப்பை போட்டு அதெல்லாம், ஆனா திருச்சி வேலுசாமி அதெல்லாம் சொல்றதெல்லாம் ரொம்ப உயர்ந்த விஷயத்தை சொல்றார். அவர் திருச்சியில அந்த கோர்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பயணியர் விடுதியில தங்கி இருக்கும் போது கோவை செழியனுடைய படம் ஊட்டி வரை உறவுக்கு அவர் பாடல் எப்படி கம்போஸ் பண்ணாரு. ஆனா ரொம்ப செலவு பண்ணி ஒரு சுச்சுவேஷன் வச்சிருக்கிறார். ரொம்ப ஹாப்பியா பாடணும் உடனே அந்த வரியை வச்சுக்கிட்டு ஹாப்பி என்று முதல் ஹாப்பின்னுட்டு சொன்னாரு. இன்னொரு பாட்டு பாத்தீங்கன்னா அப்படியே சின்ன சின்ன ரெண்டு வாக்கியமா, தேடினேன் வந்தது நாடினேன் தந்ததுன்னுட்டு. வேலுசாமி கூட நினைச்சாராம், என்ன இதெல்லாம் ஒரு பாட்டுன்னுட்டு சொல்லிட்டு இருக்கிறாருன்ட்டு. ஆனா அது இசையில அமைந்து அதை பாடுகிறவர்கள் பாடி அதை காட்சிப்படுத்தி வருகின்ற பொழுது இவ்வளவு அற்புதமா எழுதியிருக்கிறாரே அப்படின்னுட்டு அவர் ரொம்ப கவிஞரை பத்தி ரொம்ப உயர்வா சொல்றாரு. ஆனால் அந்த உயர்வுகள் தெரியாத அளவுக்கு அந்த யூடியூப் சேனல் ஒரு டைட்டில கொடுத்து கவிஞரை பத்தி என்ன ஒரு எதிர்மறையான ஒரு சிந்தனை செய்யற மாதிரி அப்படி ஒரு டைட்டில் தந்திருக்கிறாங்கன்னா, இது கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டிய விஷயம் இல்லையா? இது ஏன் இப்படி போடுறாங்க? இது ரொம்ப பெரிய பெரிய சேனல்ஸே இப்படி டைட்டில் போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம உள்ள போனோம்னா அந்த செய்தியே இல்லாத அளவுக்கு. இது ஆனா என்னத்துக்காகன்னா, இப்படி போட்டாதான் நிறைய பேர் பாக்குறாங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு எண்ணம். காரணம், நல்ல செய்தி, நல்ல கண்ணதாசனுடைய உயர்வு அப்படின்னு சொன்னா ஆமா ஆமா எங்களுக்கு தெரியும்னுட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிடுறாங்க இல்லையா? வேற என்ன பண்றது? ஆனா இது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு டைட்டில். இந்த டைட்டிலை இப்படி அவங்க கொடுத்துக்கிறது கண்ணதாசனை பெருமைப்படுத்துவது கிடையாது, கண்ணதாசனை சிறுமைப்படுத்துவது.